நிர்வாகம், ஆளுமை, மற்றவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுல மிகப்பெரிய சிங்கம் தான் இந்த சிம்ம ராசி நேயர்கள். உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடமான அயன சயன ஸ்தானத்தில் மறைஞ்சு உச்சமடைகிறார். 4ஆம் இடமான உங்கள் சுக முதலீட்டு ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சுய தொழில் பண்ணுறவங்க முதலீட்டில் கவனமாக இருக்கணும். கல்வியில் தப்பான முடிவு எடுக்கிற தப்பான துறையை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்புகள் வரும். வீடு வாசலில் ஏதாவது ஒரு தொந்தரவு, இந்த வீட்டை விற்றுக்கலாம், வேறு வீடு வாங்கலாம், இருக்கிற வீடு நல்லா இல்லைங்கிற சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். தாயாரினுடைய உடல் நலத்தில் சிறு பாதிப்பு அல்லது மருத்துவ செலவு வந்து போகும். குழந்தைகளினுடைய உடல் நலத்திலையும் சிறு தொந்தரவுகள் வந்து சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 4ஆம் இடம்ங்கிற உங்கள் கல்வி, சுகம், உங்களுடைய வீடு வாசல் இந்த மாதிரி இடங்களை குரு பார்வை பார்க்கறதுனால வேலைக்கு போகிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. சொந்த தொழில் பண்ணி முதலீடு போடுறவங்களுக்கும் சரி, கல்வியில் இருக்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன ஆசிலேஷன் கொடுக்கும். ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் நல்ல திவ்யமான பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வம் ஒரு ஆடு, கோழி இந்த மாதிரி விஷயங்களை பலி வாங்குகிற தெய்வமாக இருந்தால் பலி கொடுத்து வேண்டிட்டு வாங்க. 100% நன்மைகள் நடக்கும்.